வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பண மோசடி வழக்கில் ஜாமீன் பெற்ற திமுக தலைவர் செந்தில் பாலாஜி தமிழகத்தில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசே ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் பாலாஜியின் செல்வாக்கு மிக்க நிலையை கருத்தில் கொண்டு சாட்சிகளின் சுதந்திரம் குறித்த அச்சங்களை குறிப்பிட்டது. சாட்சிகள் மீதான சாத்தியமான அழுத்தத்தை நிவர்த்தி செய்யும் மனுவை பரிசீலிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. ஆனால் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் பரந்த சட்டக் கோட்பாடுகளை வலியுறுத்தி ஜாமீன் வழங்கிய செப்டம்பர் 26 உத்தரவை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. பாலாஜியின் அமைச்சர் பதவி தற்போதுள்ள வழக்கில் சாட்சிகளை மிரட்டும் வகையில் அமையும் என்ற பொதுமக்களின் கருத்து குறித்து நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜாமீன் உத்தரவு திரும்பப் பெறப்படாது என்று நீதிபதி ஓகா தெளிவுபடுத்தினார். ஆனால் நீதிமன்றத்தின் விசாரணையானது பாலாஜிக்கு எதிராக உண்மையாக சாட்சியமளிக்க சாட்சிகள் அழுத்தம் கொடுக்கப்படுமா என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தப்படும். பாலாஜியின் வக்கீல் ராம் சங்கரிடம் உத்தரவுகளை வழங்குமாறு கூறிய பெஞ்ச் அடுத்த விசாரணையை டிசம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. புகார்தாரர் கே வித்யா குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த உடனேயே மீண்டும் கேபினட் அமைச்சராக பதவியேற்றது சட்ட நடைமுறையின் நியாயத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று கவலை தெரிவித்தார். 2011 மற்றும் 2015க்கு இடையில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பாலாஜியின் நடவடிக்கைகள் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை அமைத்ததாக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த அச்சம் வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் பாலாஜி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் கலால் வரி உட்பட அவர் முன்பு வகித்த அதே இலாகாக்களை மேற்பார்வையிட செப்டம்பர் 29 அன்று தமிழக ஆளுநர் என் ரவியால் மீண்டும் நியமிக்கப்பட்டார். கரூர் சட்டமன்ற தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாலாஜி ஜூன் 14, 2023 அன்று அமலாக்க இயக்குநரகத்தால் கைது செய்யப்பட்டார். அமலாக்க இயக்குநரகத்தின் விசாரணையில் அவரது பதவிக்காலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் நடந்த முறைகேடுகள், ஆட்சேர்ப்பு செயல்முறையை ஊழல் திட்டமாக மாற்றியது உள்ளிட்டவை தெரியவந்தது. பாலாஜி தனது பொது ஊழியர் பதவியை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் முறைகேடான நிதி ஆதாயங்களை பெற்றதாகவும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ள பணத்தை மோசடி செய்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செப்டம்பர் 26 அன்று பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் விசாரணை விரைவில் முடிவடையும் வாய்ப்பில்லை என்று ஒப்புக்கொண்டது. ஜாமீன் உத்தரவைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வேறு நீதிபதியை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜூலை 2021 இல் 7ஆல் தொடங்கப்பட்ட இந்த வழக்கு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் பாதிக்கப்பட்டவர்களின் புகார்களின் அடிப்படையில் 2018 இல் பதிவு செய்யப்பட்ட காவல்துறையின் பிற்களில் இருந்து உருவானது. சட்ட மற்றும் அரசியல் தாக்கங்கள் வெளிவருவதால் பாலாஜியின் வழக்கு நீதித்துறையின் நெருக்கமான ஆய்வுக்கு உட்பட்டது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.